காலை வணக்கம். இந்த கோயில் கோயில் என்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அது கோயில் இல்லைன்னா தனியார் கோயில், இல்லைன்னா அது பொது கோயில், அரசரால் அமைக்கப்பட்ட கோயில், அது தனித்த அதிகாரம் உள்ள கோயில், சிதம்பரம் மாதிரி. அடுத்தது இந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் போர்டு, ஹெச்ஆர்என்சி போர்டால் பராமரிக்கப்படுகிற கோயில். இப்படி பல வகைக்குள்ள இது டெஃபினேஷன்ஸ் இருக்குது. இது செக்ஷன் 220 டெம்பிளுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னான்னு நீங்கள் படிச்சுங்க, பார்த்துங்க. எந்த இடத்துல என்ன பேர் வச்சாவது மக்கள் தாங்க வணங்குறது, அவங்க இந்து சமுதாயத்தை சேர்ந்து அதனுடைய ஓப்பிரிவுகள் சேர்ந்த வணங்குற இடத்துக்கு பேர் கோயில்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது பிரிவு 6.7 இந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் ஆக்ட் 1959 பிரிவு 6.7 பிரகாரம் சில என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தானம் கொடுப்பாங்க. கோயில் அர்ச்சகருக்கு தானம். இங்கே மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் மீனவர்களுக்காக அந்த நொச்சி குப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பல ஏக்கர் நிலங்கள் அவங்களுக்காக கொடுத்தாங்க. அது இப்போ டிஸ்பியூட்டில் இருக்குது. அது ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு என்னென்னவோ நடக்குது. அதெல்லாம் இனாம் தான். இது இனாம்ன்றது என்னன்றதுன்னா, அவங்க செய்கிற தொழிலுக்காக கொடுக்குறது, அவங்களுக்கு ஓனர்ஷிப் கிடையாதுன்றது இந்த தீர்ப்பில் தெளிவாக்கிறது. அதில் இந்த இனாம் என்ற வார்த்தையில் 2 வகையாக இருக்கும். மேல்வாரம், குடிவாரம். மேல்வாரன்றது என்னன்னா, அதில் அந்த மண்ணுக்கு மேலே கிடைக்கிற பலன்கள், பயிர் செய்கிறது, மேய்ச்சல் பண்ணுறது, இதுதான். குடிவாரன்றது குடியிருந்து இது பண்ணுறது. இதெல்லாம் அவங்களுக்கு டைட்டில் கொடுக்காது, அதை விற்றா கூட செல்லாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு இருக்குது. அது ஐடியல் ஆஃப் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வெங்கட ரமணசாமி தாந்தோணி மலை வர்சஸ் எம் பழனிவேல் 2023 லா வீக்லி 731 மெட்ராஸ் மதுரை பெஞ்ச். இந்த தீர்ப்பை படிச்சிங்கன்னா இது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்தது இந்த முதல் மரியாதை, அந்த பிரச்சனைகள்லாம் நீதிமன்றத்துக்கு அடிக்கடி போகுது. என்ன ஒரு விஷயம் என்ன இதில் நீங்கள் இதை கோயில் சம்பந்தமாக எப்படிலாம் வழக்கு போடலான்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயில் ஹெச்ஆர்என்சியில் இல்லைன்னா நீங்கள் உரிமையல் வழக்கு போட்டுக்கலாம். இல்லை நிர்வாகம் சரியில்லைன்னும் போது நீங்கள் என்ன செய்யணும், 92 சிபிசி, அதுதான் முதல்ல பொதுநல வழக்குக்காக உருவாக்கப்பட்ட பிரிவு. எந்த பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் அது முழுசாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா, சில கோயில்களுக்கு சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், பக்தர்கள் சபை அப்படின்னு ஒரு சங்கம்னு வச்சுக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆரம்பித்து வச்சது இந்த கிருஷ்ணமூர்த்தி தான். அதுக்கப்புறம் அது அப்படியே மாறிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் அது ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் போயிடும். இப்படி பல்வேறு நிகழ்வுகளில் அரசாங்கத்தை நீங்கள் கேஸ் போடணுன்னா, இந்த ட்ரஸ்ட் என்ற வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம். ட்ரஸ்ட்டுன்னு இருக்குன்னும் போது அந்த ட்ரஸ்ட்டை இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்டில் நீங்கள் வழக்குகள் போடலாம். பதிவுப்பட்ட ட்ரஸ்ட்டு அறக்கட்டளை இல்லைன்னா, பதிவு பெறாத அறக்கட்டளையில் கூட ரிசல்ட்டிங் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதை வச்சு நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். இல்லை ஒரு வேளை என்டோன்மெண்ட் அப்படின்னு இருக்குது, சேரிட்டபிள் என்டோன்மெண்ட், அதாவது மக்களுக்கு உதவுவதற்காக, மருத்துவ சிகிச்சைக்காக, கல்வி சிகிச்சைக்காக ஒரு அறக்கட்டளை நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், அதில் நீங்கள் அந்த என்டோன்மெண்ட் ஆக்டில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அந்த ஆக்ட் பிரகாரம் நீங்கள் அதனுடைய இது என்ன அட்டண்டன்ஸ், இது என்ன கான்ஸ்டியூஷன் என்ன, பைலாஸ் என்னான்னு கேட்டுட்டு மறுபடியும் 92 சிபிசியில் வழக்கு போடலாம். இந்த அளவுக்கு பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த தீர்ப்பை நீங்கள் படிச்சுக்குங்க. மறுபடியும் ஏதாவது கேஸ் வந்தால் அந்த திரும்ப இது தனியார் கோயில் எது, என்ன பொது கோயில் எது, இதெல்லாம் இருக்குது. நாட்டுக்குட்டி செட்டியார்கள் இருக்குது. காரைக்குடி பகுதியிலலாம் பல தனியார் கோயில்கள் இருக்குது. அவங்க அந்த வழக்கறிஞர்கள், அந்த மக்கள், நாங்கள்லாம் போயிருக்கேன்னெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு சில முக்கிய விஐபிகளெல்லாம் சொல்லி, அவங்களுக்கு கூட இங்கே இடம் இல்லை சார், நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. நாங்கள்லாம் போன அனுபவம் இருக்குது. அது நான் வாழ்ந்த என்னுடைய ஒரு பகுதியின் நேர்மையான வாழ்க்கை. அதனால் எனக்கு அந்த கடவுள் சிறப்புகள் கிடைக்கப்பட்டது.
நான் தெரிவிச்சுக்கிறேன். எதனா இருந்தால் வழக்கை பற்றி பின்னர் பேசுவோம். காலை வணக்கம்.